ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஆர்ஆர் vs ஆர்சிபி மேட்ச். அதில் ஆர்சிபியோட பிளேயிங் 11 சேஞ்சஸ், டாக்டிக்ஸ் அண்ட் மேட்சப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்குவாடில் எந்த விதமான இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின்ஸும் கிடையாது. டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் கிட்ட ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய மிடில் ஓவர் பேட்டிங். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஐபிஎல் 2025 ஆர்ஆரோட மிடில் ஓவர் வந்து பெரிய லெவலில் வந்துட்டு ஃபயர் ஆகலை. 7 to 15 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா அதிக விக்கெட்டுகளை இழந்து, இந்த ஐபிஎல்லில் வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் அதிக விக்கெட்டுகளை இழந்த டீம் அப்படின்னு சொல்லி 18 விக்கெட்டுகளை இழந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ஆர்ஆர் தான். ஸோ அதனால் மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வீக்காக இருக்கிறதுனால பவர் பிளேயில் சீக்கிரமாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்க்குள்ளே நம்ம பவுலிங் அட்டப்டை வச்சு ஈஸியாக அந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக சுயாஷ் சர்மா கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாகணும். லெக் ஸ்பின்னர் சுயாஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஆர்சிபிக்காக இப்போ டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் மேட்ச்சை கொடுத்துட்டு வராரு. ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ் அட்டாக்கும் உள்ளே வந்திருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயமா அதை நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேயிங் 11க்குள்ளே போவோம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸாக ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு அதிரடியான ஆரம்பம் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்க தான். ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக ஆடக்கூடியவர். லாஸ்ட் மேட்ச் அந்த ஒரு ரன் அவுட் தான் மொத்த மேட்சையும் முடிச்சு வர்ற காரணமாக இருந்துச்சு. ஸோ ஃபில் சால்ட் அதே ஒரு ஸ்ட்ரெயினில் வந்து கண்டினியூ ஆயிருந்தார் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சை நம்ம வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி மேட்ச்லேயும் ஃபில் சால்ட்டை தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே நேரம் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்துட்டு நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஆடிட்டு இருக்கிற டேவிட் படிக்கல். மேட்ச் பை மேட்ச் கொஞ்சம் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் டேவிட் படிக்கலோட இன்டென்ட் ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ அதனால் அதை ஒரு விஷயமா இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சு அவரை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கேப்டன் ரஜத் படிட்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டனோட இடத்துல ஜாக்கப் பெத்தலுக்கு இந்த தடவை வந்துட்டு உள்ள ஒரு புஷ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அவரை வந்துட்டு அந்த பேட்டிங்கில் வந்துட்டு மிடில் ஆர்டரை பார்த்துக்கிறதுக்கும் அந்த பவுலிங்கில் ஒரு பேக்கப் 2 ஓவர் தான் அவரை வந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கப் பெத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஓவர் ஈஸியாக அவரால் வந்து போட முடியும். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் ஜாக்கப் பெத்தால் அப்படின்னு இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல ஜாக்கப் பெத்தாலுக்கு இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா. ஸோ வந்துட்டு டிகேவோட அந்த ஒரு ஒப்பீனியனை கேட்டதுலேருந்து ஸோ வந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. டிகே வந்துட்டு என் ஆப்ஷனில் எடுத்ததுக்கப்புறம் அவனோட கேலிபர் என்ன எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்தது அப்படிங்கிற மாதிரி கூட ஜிதேஷ் சர்மா சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட பேட்டிங்கும் டீசெண்டாகவே இருக்குது. டிம் டேவிட் இறங்குற மேட்செல்லாம் வந்துட்டு வானவேடிக்கை காட்டக்கூடியவர். ஸோ லாஸ்ட் மேட்ச் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்துட்டு டீசெண்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு டிம் டேவிட் தான். அவருடைய அந்த ஒரு டெத் பவுலிங், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த டெத் பவுலிங்கை வந்து அவர் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிற விதம் எல்லாமே செமையாக இருந்தது. ஸோ அதனால் டிம் டேவிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கீ அடிஷன் நம்ம பேட்டிங்க்கு. அதுக்கப்புறம் குருணல் பாண்டியாவுக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. பட் அதை அவர் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கல. 18 ரன்ஸ் தான் அவர்களுக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் ரன்ன பால் தான் அடித்தார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்தது. பட் ஆனால் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. எப்படி வேணாலும் வந்து அதை அவர் பூஸ்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், யாஷ் தயால் இவங்க 3 பேருமே அந்த பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணுவாங்க. ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல சுயாஷ் சர்மா இருப்பார். இம்பேக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனும் நமக்கே வந்து தெரியும். எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட இம்பேக்ட் வந்துட்டு சேம் சப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே நேரம் 2023 ஆர்ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 59 ரன்னுக்கு வந்து ஆர்சிபியால் ஆல் அவுட் செய்யப்பட்டாங்க ஜெய்ப்பூரில். 3rd லோயஸ்ட் டீம் டோட்டல் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதுதான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த 112 ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு அந்த மேட்சை வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு அவங்களுடைய ரன் வித்தியாசத்தில் அவங்க அடைஞ்ச பிக்கஸ்ட் டிஃபீட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சந்தீப் சர்மா வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு விராட் கோலிக்கு அகெயின்ஸ்டாக. 104 ரன்களை கண்டினியூஸாக வந்து அவர் எடுத்திருந்தாலும் ஸோ விராட் கோலி சந்தீப் சர்மான்னு வரும்போது அவரை 14 ஆவரேஜில் தான் அடிக்க விட்டுருக்கிறார். 7 தடவை அவரோட விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பவர் பிளேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் மட்டுமே ஆர்சிபி 10 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ராயல்ஸோட பேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிகப்பெரிய லெவலில் வந்து பவர் பிளே போட்டுருக்காரு. பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் இல்லை. அதர் எண்ட்லேருந்து வர்றவங்க லன்சி ரீக் பண்ணி அந்த இடத்துல விக்கெட்ஸை எடுக்காமல் போயிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு சேஞ்சஸ் அப்படிங்கும்போது ஆர்சிபி அவங்களுடைய டாக்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக விஷயமா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவர் பிளேயில் வந்துட்டு எப்படி ஈஸியாக விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றுவாங்க. பிளேயிங் 11 லியாம் லிவிங்ஸ்டனோட இடத்துல ஜாக்கப் பெத்தால் வருவார். இது வந்து 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் அப்படிங்கிறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.